வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் ட்ரம்ப்பினுடைய குண்டு ஈரானில் எனர்ஜியில் வெடிக்காது, போட மாட்டோம் என்று கூறிய பிறகு மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் மாறியது. நான் நேற்றைய தினம் உங்களிடம் கூறியிருந்தேன் 2300 வரலையும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2357 வரலையும் சந்தைகள் ஏறி இருக்கு இன்னைக்கு. ஸோ க்ளோசிங்கில் 445 புள்ளிகள் அதிகரித்து 22,958.40 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு நல்ல போட்டி போட்டு கிட்டத்தட்ட 2% மேலே ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அட்வான்சஸ் 2040, டிக்ளைன்ஸ் 470. ஸோ மார்க்கெட் பிரெத்தும் ஆக்டிவாக பாசிட்டிவாக இருக்குது. அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டும் இன்னைக்கு ஓவரால் ஒரு பாசிட்டிவில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நிஃப்டினுடைய ஒரு ஸ்ட்ராங் கேப் அப் இன்னைக்கு இருந்தது. இந்த பையிங் மொமெண்டம் செகண்ட் ஹாஃபில் நல்ல பிக்கப் ஆச்சு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க அந்த யூஎஸ் ஈரானுடைய பீஸ் டீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லா சேனல்ஸ்லையும் ஃப்ளாஷ் ஆச்சு. அதன் பிறகு மார்க்கெட்டில் ஒரு மலமலான ஒரு ஏறக்குண்டான வாய்ப்புகளையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்றைய தினம் காலையிலேயே லோ வந்துச்சு 10:30 மணிக்கு 22,624. பட் அதன் பிறகு ஒரு நல்ல ஒரு ஹையை டச் பண்ணுதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஹைக்கும் லோவுக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் நியர் ஏறி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்னைக்கு ஒரு 7.44% குறைந்து பிலோ 25 மார்க் இருக்குது. இட்ஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் அந்த வாலட்டிலிட்டி கிரிப் ஃபியர் ஆஃப் காஜ் இருக்குல்ல, அது இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இம்ப்ரூவ்டு சென்டிமெண்ட் இன் ஜியோபொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்னால அதுமாரி அது ஒரு ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ஒரு அப் மூவ் செய்வதற்கு உபயோகமாக இருந்தது என்று சொல்லலாம். துறைகளை பொறுத்தவரை மீடியா, மிட் செலக்ட், ஆட்டோ இவையெல்லாம் நன்கு ஏறி இருக்கிறது. ஸோ மெயினாக மீடியா துரந்தர் 2 அந்த படத்தினுடைய வசூலை வைத்து அந்த துறைகளில் எல்லாமே மொமெண்டம் இருக்குது. இன்னைக்கு ஆல் செக்டார்ஸ் ஆர் இன் பாசிட்டிவ். அதுபோல் ஏரிய பங்குகள்லாம் எல்என்டி, தென் இண்டிகோ, எட்டர்னல், ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ். இறங்கினதில் கோல் இந்தியா, பவர் கிரிட், அதானி என்டர்பிரைசஸ், சன் ஃபார்மா அண்ட் சிப்லா இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் இன்றைய தினம் சற்று முன் வெளியிருந்த தகவல்படி 2 எல்பிஜி டேங்கர் இந்த ஹார்மஸ் லைன் வழியாக வெளில வந்துடுச்சான். ஸோ அதனால் தாண்டி இருப்பது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இந்தியாவுடைய மார்ச் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ 53.8 வைசஸ் 56.9. அதுபோல் ஹெச்எஸ்பிசி பிஎம்ஐ காம்போசிட் இண்டெக்ஸ் 56.5 வைசஸ் 58.9. அதாவது ஒரு பெரிய ஒரு சிரமங்கள் இருந்தக்கூடிய நேரத்திலே ஓரளவுக்கு ஒரு பெட்டர் ரிப்போர்ட் நம்ம மார்க்கெட் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. தங்கம் அதுபோல் 1352 ரூபாய் அதிகரித்து 1,40,612. குரூடாயில் 1,132 ரூபாய் அதிகரித்து 2,26,299. சில்வர் குரூடாயில் 183 ரூபாய் அதிகரித்து 8,528 வணிகமாக இருக்கிறது. பட் யூஎஸில் பார்த்தோம்னா குரூடாயில் செட்டில் அண்ட் பிலோ $100 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட்ஸில் பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.79% ஏறி இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க அவங்க அப்பாயிண்டிங் எக்ஸ்டர்னல் லா ஃபார்ம் அந்த ரெசிக்னேஷன் ஆஃப் லெட்டரை அதை பார்ட் டைம் சேர்மனுடைய இன்புட்டை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அது 11.7% விழுந்ததிலிருந்து இன்றைய தினம் 3 வாரமாக விழுந்துட்டு இருந்து 3 நாட்களாக இன்றைய தினம் ஒரு அப்ரப்ட் எக்ஸிட்டில் ஏறி இருப்பதை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இது இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட 70 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குங்க. அதுபோல் எல்என்டி 45 புள்ளிகள், ஐசிஐசிஐ பேங்க் 45 புள்ளிகள், இதுதான் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணின பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் ஒலக்ட்ரா கிரீன் டெக் அந்த ஜேபிஎம் ஆப்டோ பார்த்தோன்னா 4.53 அண்ட் 5.83% ஏறி இருக்கு. அசோக் லேலண்ட் ஒரு அட்வான்ஸ் ஆகிருக்கு 3.18%. கவர்மெண்ட் ஒரு 10,000 ஏர் கண்டிஷன்டு இ பஸ்ஸஸ் அக்ராஸ் 116 சிட்டியில் எண்ட் ஆஃப் 2027 பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ். அதுபோல் 14 பங்குகள் 52 வீக் ஹை, 413 பங்குகள் 52 வீக் லோ, 87 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 100 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டு.
மேலும் பிளாக் டீல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யுனைடெட் பிரெவரிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். மேலும் இன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செபி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்த கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸில் எஃபிஐயை உள்ளே கொண்டு வர போகிறோம், அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவ்ஸ் டு எம்சிஎக்ஸ் ப்ளஸ் அந்த இருக்கக்கூடிய கமாடிட்டிஸ்லாம் இன்னும் ஃபர்தராக பயங்கரமாக ஆக்டிவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை காலையில் 10:30 மணிக்கு லோ, 1:30 மணிக்கு ஹை டச் பண்ணினது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் டவுன். தென் நிஃப்டி ஃபியூச்சர் 1.08 crore வால்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் 16.68 lakhs வால்யூம் நடந்திருக்கிறது. அதனால் நாளை தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.